ஹாய் வெல்கம் டு ரவி. இன்னைக்கு கொஞ்சம் கிராண்டான ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பார்க்க போறோம். சாரி சூப்பரா இருக்கு. நல்லா இது எப்படின்னா சீ ப்ளூ கலர் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த கலர்ல இருக்குங்க. சாஃப்ட் சில்க் சாரி தான். பிங்க் கலர்ல வந்துட்டு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு கொஞ்சம் ஹெவியா கேட்டிருந்தாங்க. இதோட டிசைன் அவங்களே செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் உள்ள வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் இருந்துச்சு, அவ்வளவுதான். இதெல்லாம் நெக்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்கேலப் தான் வேணும் கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்கேலப்ல தான் நம்ம வந்து நெக் ஷேப் கொடுத்துருக்கோம். அதில் வந்துட்டு நான் எஜ்ஜில் வந்துட்டு த்ரெட்டு மட்டும் தான் கொடுத்துருக்கேன். சாரி கலர் த்ரெட்டு கொடுத்துட்டு பீடு வந்துட்டு ஒரு லைன் கொடுத்துருக்கு. மீதி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு ஒர்க்குங்க. நம்ம இது வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சாரியோட கலர் வந்து ப்ளவுஸில் வர மாதிரி பண்ணீங்கன்னா அந்த டிசைன் வந்து ரொம்ப பிரைட்டாக தெரியும். இது வந்து அவங்க கொடுத்த டிசைனில் வெறும் பீடு மட்டும் தான் இருந்துச்சு. பட் அதை விட இது சாரி கலர் கொடுக்குறப்ப பாருங்க எவ்வளோ ஒரு கிராண்டாக தெரியுது அப்படின்னு. பட் அந்த பொண்ணு சொல்லிட்டாங்க, அக்கா ஃப்ளாருக்கெல்லாம் வந்து நீங்கள் த்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ அதே மாதிரி பண்ணியிருக்கோம். நார்மல் லோ நெக்கு தான். ஸோ ஃப்ரண்ட்லேயும் சேம் அதே மாதிரி ஒர்க் வர மாதிரி கொடுத்துருக்கு. இதில் ஸ்லீவில் தான் ரொம்ப கிராண்டாகவும் அழகாகவும் தெரியுது. அதுல இருந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இதுலேயே ஃபுல்லாக வந்து பீடு தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து சாரி கலரும் கொஞ்சம் அட்டாச் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் மட்டும் இந்த மாதிரி வந்து ஒரு ஒர்க் கொடுத்துருக்கோம். இதில் வந்து லீஃபு, அப்புறம் வந்து ஃப்ளாரு அந்த மாதிரி கொடுத்துருக்கு. ஜர்தோசி அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் நட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கு. மற்றபடி ஸ்லீவோட அந்த லென்த்து, முக்கால்வாசி லென்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துருக்கு. அந்த லைன்ஸில் சென்டரில் ஒர்க் வர மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பீடுலையும் தாராளமாக போடலாம் இந்த பீடு. பட் என்னுடைய சஜஷன் என்னன்னா, கட் பீடு வந்துட்டு கொஞ்சம் சேஃப்டி இல்லை அவ்வளோக்கா. ஏன்னா அது உங்களுக்கு தெரியல, அந்த எஜ்ஜெல்லாம் கொஞ்சம் சொரன்னு இருக்கும் இல்லையா? சப்போஸ் ஏதாவது பட்டுச்சு, ஒரு துணிக்குள்ளார வைக்கிறோம் அப்படின்னா கூட அது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தெரியும், நம்ம லாஸ்ட் டைம் ஒன்று பண்ணியிருந்தோம். ஸோ அதுலேருந்து நான் வந்து சரி கட் பீட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாகவே வந்துட்டு சுகர் பீடில் தான் போட்டிருக்கேன். இது ரொம்ப அழகாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டிசைன் நீங்கள் வந்து க்ளோஸ் நெக்குக்கும் தாராளமாக பண்ணலாம். நம்ம வந்து லோ நெக் கேட்டதுனால பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நாட் கொடுத்துருக்கோம். இது வந்து ரெடிமேடாக கடையில் வாங்கின டெசல் தான். ஸோ இது வந்து எனக்கு பர்சனலாக இந்த ப்ளவுஸில் என்ன பிடிச்சது அப்படின்னா, இந்த த்ரெட்டு வந்துருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப ஹைலைட்டாக அழகாகவும் தெரியுது. ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்டு குட்டி ஸ்கில்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஆரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாம். இப்போ வெட்டிங் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஒருவேளை உங்களுக்கு வெட்டிங் ஆர்டர்ஸ் எல்லாம் எங்ககிட்ட கஸ்டமைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள்.